இன்று உலக நாடக மேடை தினம். கலைகள் அனைத்தும் சிலைகளாக மாறிவரும் சூழலில் உலக மேடை நாடக தினத்தை தமிழர்கள் அனுசரிக்க வேண்டுமா இல்லை கொண்டாட வேண்டுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலை என்ன என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்று உலக மேடை நாடக தினம். நாடக கலைஞர்களின் வாழ்வியல் முறையை பதிவு செய்ய புறப்பட்ட போது அவர்களை தேடி கண்டுபிடிப்பதில் சிரமமே மிஞ்சியது. சென்னையின் ஒவ்வொரு சாலை சந்திப்பிலும் நாடகம் மற்றும் கிராமிய கலைஞர்களின் சிலைகளாகவே காட்சியளிக்கின்றன. ஆனால் அந்த கலைஞர்களையும் கலைகளையும் காண முடியவில்லை. சினிமாவின் மோகம் நாடகங்களையும் அந்த கலைஞர்களையும் வரலாற்றில் சிலைகளாகவே மாற்றிவிட்டன. நாட்டார் கலைகள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் அது அழிகிற நிலை விளிம்பு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கே தவிர அதை இன்னும் உருவாக்கமோ இல்லை வளர்ச்சியோ செய்யப்படலை. இப்போ எல்லா கலைகளுமே அது கும்மியாக இருக்கட்டும் ஒயிலாக இருக்கட்டும் எல்லாமே சிலைகளாக மாறி போய் அதை நடந்து போகிறவங்க அதை பார்வையாக பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர அதை யாருமே என்ன நம்ம ஏன் இன்னும் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எதுவுமே இல்லை. மேடை நாடகங்களை கற்றுக்கொள்ள கல்லூரி மாணவர்கள் பலர் முன்வந்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் முற்றம் என்ற அமைப்பை உருவாக்கி பறை தப்பாட்ட கலைஞர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். ஒவ்வொரு கல்லூரியிலும் முற்றம் போன்ற அமைப்புகள் உருவாக வேண்டும் என்கின்றன கல்லூரி மாணவர்கள். அண்ட் நம்மள நிறைய பேர் தமிழ் பற்று அதிகம்னு எல்லாம் வார்த்தையாக தான் சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் இறங்கி அதில் இன்வால்வ்டாக இருக்கோன்றது தெரியல. நம்ம அழிந்து வர கிராமிய நிகழ்த்துக்கலைகளை வெளியில் கொண்டு வரோம், மீட்டுருவாக்கம் செய்கிறோம். இதன் மூலமாக பறை, ஒயில், கும்மி, சாட்டை குச்சி இந்த மாதிரி கலைகளை கற்றுக்கிட்டு இந்த கலைகள் மூலமாக கிராமப்புறங்களுக்கு போய் மக்களிடையே மீடியா லிட்ரஸி, இப்போ சமகால ஊடகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, நீங்கள் எதை நம்பணும், எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாது, அரசு என்னென்ன செய்யலை அப்படிங்கிற சில விஷயங்களையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்ச்சுரல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டு பாடுறது, மிமிக்ரி பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்னதாக ஸ்கிட்டு போடுறது, அந்த மாதிரியானது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்க அது எனக்கு தெரிஞ்சது சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் நல்ல பெரிய கல்லூரிகள் கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்ற நாடக கலைஞர்களே ஒரு ட்ரெயினர் மாதிரி எடுத்து அவங்கள ஒர்க் ஷாப் கொடுக்க வச்சு அதன் மூலயமா கொஞ்சம் நல்ல லைக் காலேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்றதே கொஞ்சம் நல்ல விதமாக கொடுக்குறாங்க. நாடு சுதந்திரம் பெற்ற வரலாற்று நிகழ்வில் மேடை நாடகங்கள் நாற்றங்காலாய் உதவின. சினிமா வந்தது, நாடகம் மறைந்தது. காலத்திற்கேற்ப மாற்றங்கள் வந்தால் மட்டுமே நாடகமும் கலைஞர்களும் மேடை ஏற முடியும். அன்று நாம் கொண்டாடலாம் உலக மேடை நாடக தினத்தை. ஒரு கலைஞனுக்கு கிடைக்கும் உண்மையான வெகுமதி அவன் ரசிகர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் கைத்தட்டல்களே. இந்த மண்ணின் மரபுகளை மறந்து கலைகளையும் கலைஞர்களையும் சிலையாக்கி உள்ளோம் என்பதே யதார்த்தமான உண்மை. சிலைகளுக்கு உயிர் கொடுக்க தமிழனின் கைத்தட்டல்களை காணிக்கையாக்க தயாராவோம். கலைகளை காப்பாற்றுவோம். ஒளிப்பதிவாளர் அருணுடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.